தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னையில் 14,25,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை 12,22,164 பேரை நீக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மொத்தம் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில 1,27,000 வாக்காளர்கள் சென்னையில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஒருங்கிணைக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 லட்சம் வாக்காளர்கள். அவ்வாறான ஒரு சூழல்ல சென்னை மாநகராட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான வாக்காளர் நீக்கப்பட்ட தொகுதியாக வேளச்சேரி தொகுதி தற்பொழுது தரவுகள் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. 1,27,527 வாக்காளர்கள் வேளச்சேரி தொகுதியில நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு அடுத்தபடியாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில 1,18,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், விருகம்பாக்கம் தொகுதியில 1,10,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தரவுகளானது தெரிய வந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இருக்கிறது 16 சட்டமன்ற தொகுதி. 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4 தொகுதிகளில் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில 97,000 வாக்காளர்களும், வில்லிவாக்கம் தொகுதியில 97,000 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தியாகராய நகர் சொல்லக்கூடிய தியாகராய நகர்ல 96,000 வாக்குக்கு ஒரு வாக்கு குறைவாக 95,999 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தரவுகள் வெளியாகி இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில 32,501 வாக்காளர் என்ற அடிப்படையில சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே மிக குறைவான வாக்காளர் நீக்கப்பட்ட தொகுதியாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பெரம்பூர் தொகுதியில 97,345 வாக்காளர்களும், கொளத்தூர் தொகுதியில் 1,03,818 வாக்காளர்களும், வில்லிவாக்கம் தொகுதியில 97,960 வாக்காளர்களும், திருவிக நகர் தொகுதியில 99,043 வாக்காளரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எழும்பூர் தொகுதியில 74,258 வாக்காளர்களும், ராயபுரம் தொகுதியில் 51,711 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில 69,824 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னையிலேயே வாக்காளர்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதியாக துறைமுகம் தொகுதி தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில 89,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரமல் தொகுதியில 96,000 பேர், அண்ணா நகரில் 1,18,000 பேர், விருகம்பாக்கத்தில் 1,10,000 பேர், சைதாம்பேட்டையில் 87,000 நபர்களும், தியாகராய நகர்ல 95,000 வாக்காளர்களும், மயிலாப்பூர் தொகுதியில் 87,000 நபர்களும், வேளச்சேரி தொகுதியில் 1,27,000 என பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.